கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். ஐபிஎல் போர் நிறுத்தத்திற்கு பின்பு தொடங்கிய போது மழை காரணமாக போன ஆட்டம் கைவிடப்பட்டது. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏமாற்றம். இருந்தாலும் பெங்களூரு அணிக்கு அது கொஞ்சம் சாதகமான அமைப்பு. ஏன்னா பெங்களூரு அணிக்கு ஒரு புள்ளி கிடச்சிருச்சு விளையாடாமலே. கொல்கத்தா அணி அந்த ஒரு புள்ளினால் அவங்க எலிமினேஷன் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ முதலிடத்தில் பெங்களூரு, ரெண்டாம் இடத்துல குஜராத். இந்த ரெண்டு அணிகள் கன்ஃபார்மாக வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. 3ல் பஞ்சாப், 4ல் மும்பை இருக்கிறது. இதில் 4ஆம் இடத்துக்கு மும்பை, டில்லி, லக்னோன்னு போராட்டம் இருக்குன்றது எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய போட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் நடக்கிற மேட்ச்சு டெல்லிக்கும் மற்றும் ஜிடிக்கும் இடையிலான போட்டி. இது பரபரப்பான போட்டி ரெண்டு அணிகளுக்கும். ஏன்னா தக்க வைக்கிறதுக்கு ஹெட் டு ஹெட்டை பொறுத்தளவுக்கு டீம் வின் அனாலிசிஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அணிகளும் இதற்கு முன்பாக தலா 6 முறை மோதியிருக்காங்க, டிசியும் ஜிடியும். அதில் ஈக்குவலாக 2 பேருமே 3 முறை ஜெயிச்சிருக்காங்கங்கிறது கடந்த கால வரலாறு. ஜிடியை பொறுத்தளவுக்கு 220 ரன்கள் டிசிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. அதே போல் டிசி 224 ரன்கள் ஜிடிக்கு எதிராக அடிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஸ்கோர் ஜிடி ரொம்ப சொற்பமாக 89 சுருள்றாங்க, டிசி 157 சுருள்றாங்க. இதில் டிசிக்கு கொஞ்சம் சாதகம், இருந்தாலும் ஈக்குவல் தான். ஜாமக்கோல் பிரசன்ன ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசியுடைய அதிபதி மால் ஆட்சி பலம் இருப்பது டிசிக்கு கூடுதல் பலம். ஜிடி தலைமையிலே மந்தன் இருப்பதும் கவிப்பு இருக்கிறதும் ஜிடிக்கு ஏதோ ஒரு பின்னடைவை காட்டுது. இப்போ இந்த டோர்னமெண்ட்டை தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தால் ஜிடிக்கு பலமாகவும், டோர்னமெண்ட்டு இடையில் ஒரு நிப்பாட்டி வந்ததுனால ஜிடிக்கு பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. டிசியுடைய லாபாதிபதி மதி பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது. அதே போல் ஜிடியுடைய லாபாதிபதி விரையாதிபதியோடு சம்மந்தப்பட்டு கவிப்போடு இருக்கிறதுனால இந்த ஜாமக்கோல் ஜிடியை விட டிசிக்கு தான் கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. ஜிடியை நோக்கி வரும் கிரகம் புகர் வருது, ஆனால் டிசியை நோக்கி வரும் கிரகம் கதிர் வருது. இருந்த போதிலும் டிசிக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்குன்னு சொல்லணும். அடுத்தபடியாக நஷ்ட ஜாதகம். நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு டிசியுடைய அதிபதி தேடி போய் லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்றது டிசிக்கு பலம். அதே போல் ஜிடியுடைய அதிபதி சனி 50% 3ஆம் இடத்துல மறைகிறது. இருந்தாலும் சுக்கிரனோட சம்பந்தப்படுது. சுக்கிரன் நல்லவராக இருந்தாலும் 50% தான் அவங்களுடைய ஈடுபாடோ அல்லது அவங்க போடக்கூடிய எஃபர்ட்டோ ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டிசியை பொறுத்தளவுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் லாபாதிபதி நீச்சம் பெறுகிறார். அதே லாபாதிபதி தான் ஜிடிக்கும் லாபாதிபதிங்கிறதுனால டிசிக்கு கொஞ்சம் கூடுதல் பலம் அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த செக்மெண்ட் முடிவில். டுடே லக்கி. இன்றைய போட்டி யாருக்கு லக்கியாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே கணித்து வைத்த நம்பர்ஸ் அடிப்படையில் 60வது போட்டியில் டிசி அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அணிக்கு கூடுதலாக அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஸோ அதிர்ஷ்ட காசு டிசிக்கு. டோட்டலாக அவர் ப்ரிடிக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஹெட் டு ஹெட் ஈக்குவலாக இருக்கிறது. பிரசன்ன ஜாதகம், நஷ்ட ஜாதகம், டுடே லக்கி இது டிசிக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிறது. ஸோ அப்போ 4-3 அப்படிங்கிற அடிப்படையில் டிசி லீடு எடுக்குது. டிசி சொந்த மைதானத்தில் விளையாடுறதும் அந்த அணிக்கு கூடுதல் பலம். பேட்டிங், பவுலிங் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருந்தாலும் சமீப காலமாக தடுமாற்றத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கேப் கிடச்சது அவங்களுக்கு ஒரு நல்ல குரூம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஜிடிஐ காட்டிலும் டிசிக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடியை பொறுத்தளவுக்கு சாய் சுதர்ஷன், ஜாஷ் பட்லர், ரஷித் கானு, பிரசித் கிருஷ்ணா, ஜெரால்டு கோட்ஷி, சாய் கிஷோர் இவங்கெல்லாம் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் டிசியை பொறுத்தளவுக்கு அபிஷேக் பொரல், கேஎல் ராகுல், அஸ்டோஷ் சர்மா, குல்தீப் யாதவ், துஷ்மந்தா சமீரா, டி நடராஜன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.